माता च पिता देव तस्य सखा देव देव विद्या द्रविणं त्वमेव देव सर्वं भवदेव देव देव सर्वं भवदेव देव स्मृति प्राणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे पुनः पुनः ईश्वरो गुरुराज्ञेहि भूमिवेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। समारम्भाम् सच्चिदात्मनि अध्यस्यन्त्य विवेकेन गगने नीलतादिवत् ஆதிசங்கர் 11வது ஸ்லோகத்திற்கு இந்த ஆத்மபோதன என்பதை பற்றி சப்ஜெக்ட பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆத்மான்றது ரொம்ப சத்தா இருக்கு, எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்து வருகிறது, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது, எல்லாம் மறைந்த பின்பும் இருக்கிறது. அது நமக்குள்ளே இருப்பது போல் சொல்லிக் கொடுக்கிறோம், வெளியே இருப்பது போல் சொல்லிக் கொடுக்கிறோம். அந்தர்யாமி என்று சொல்கிறோம், சர்வ வியாபி என்று சொல்கிறோம். அதை லட்சணம் என்று சொல்ல முடியாது, அதுதான் சொரூபமாக சொல்கிறோம். நமக்கே அதை சொரூபமாக சொல்கிறோம். இப்படி சுரூபமாக இருக்கிறது, ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறது. கிட்ட போனால் எட்டி போனால் கிட்ட வருகிறது, உள்ளே என்று சொன்னால் வெளியில் இருக்கிறது, வெளியே என்று சொன்னால் உள்ளே இருக்கிறது. அதனால்தான் பரம கருணையோடு ஆச்சாரியார் பல விதமா அதை சொல்றாரு. ஆத்மா எல்லா இடத்துலயும் இருந்தாலும் புத்தியில தான் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அது சொன்னா நமக்கு எழுதோ இல்லையோன்றதுனால அதுக்கு ஒருடி சரீரத்திரயம் கிடையாது, பஞ்சகோஷாதியும் கிடையாது, அதை மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது புத்தியில நல்லா பிரகாசிக்கிறது, எல்லா இடத்துலயும் பிரகாசிக்கிறது இல்லை, அதனால அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது நம்மள மாதிரி ஓடாது, ஓடி வராது, பேசாது, இதெல்லாம் பண்ணாது, அது மட்டும் இருக்கும். ஆனா அதனாலதான் எல்லாம் ஆடும், எல்லாம் ஓடும். அதனாலதான் நம்ம பாக்குறோம், எல்லா அதுக்குள்ளாத இருக்கிறது, அதனாலதான் எல்லாம் இயங்குறது. அதனால அதை வச்சு அதை பார்க்க முடியாது. அதுதான் எல்லாத்துக்கும் போக்கஸ் பண்றது. அதை போய் போக்கஸ் பண்ற பிரகாசம் கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு பிரகாசம் அளிப்பதே ஆத்மாதான். அதனால ஆத்மாவை எதை வச்சு பிரகாசம், ஒரே ஒரு வஸ்து தான் பிரபஞ்சத்துல, பிரபஞ்சமே அதுலதான் இருக்கு. அதனால வார்த்தையால் சொல்ல ஒரே ஒரு வஸ்து இருக்கிறது, அந்த வஸ்து தான் சிவபிரகாசமாக இருக்கிறது. வாய்க்கைகளுக்குமே பிரகாசம் கிடையாது, அதுக்கு பிரகாசம் படவும் முடியாது, அது சிவபிரகாசமாக இருக்கிறது. அந்த பிரகாசத்தை சொல்ற வார்த்தை கூட நம்ம மனுஷனா இருக்கிறது வார்த்தைடைய பிரகாசம் மாதிரியோ அல்லது ஒரு 1000 வாட் பல்ப் மாதிரியோ ஒரு கண்ணுக்கு தெரியக்கூட பிரகாசம் அர்த்தம். ஜோதிஷாம் அபித ஜோதி உச்சதே ஜெயம் ஞான இருக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு தான் இருக்கிறது, வெறுமனே இருக்கிறது, பியூராக இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது. அப்படிதான் சொல்ல முடியுத ஒழிய அது வந்து பிரகாசமா இருக்குன்னு சொன்னாலும் anything you try to destroy the Atma which falls short of something from Atma. இந்த ஆத்மா எப்படி அதை ட்ரை பண்ணி சொல்றதுக்கு முயற்சி பண்ணாலும் அது நாமரூபமே அதை எப்படி அதனாலதான் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய வேதத்தினால் அதை விளக்க முடியும். எப்படி சப்தத்தினால பிடிக்க முடியாத ஒரு வஸ்துவை சப்தத்தினாலே பிடிக்க முடியுதுன்னு சொன்னா அது ஆத்ம ஞானம் என்று சொன்னால் ஆத்ம ஞானத்தை தவிர மீது இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய கற்பனைகளை அஞ்ஞானத்தை நீக்குவது என்றுதான் பொருள். ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்ற சத்தியம் ஞானம் அனந்தமாக ஞானம் வேற, ஞான திருப்தி வேற. அதை நம்ம பார்த்தோம். யாரை போய் பார்த்தா தேத்தாங்கோட்டை, அது அதுன்னே சொல்ற தேத்தாங்கோட்டை மாதிரி இந்த ஞான விருத்தியை வந்து ஞானத்தை நமக்கு தெளிவு பண்ணிட்டு அதுவே டிசப்பியர் ஆயிடும், செட் ஆயிடும். ஹோல் ஆத்மபோதமா இருக்கட்டும், உபனிஷத்தா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் தேத்தாங்கோட்டதான். அப்படி இல்லைன்னா ஏணிப்படியில் மாத்தது வந்து ஏணிப்படி மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போகணும். அதுலயே உட்கார்ந்துருந்தா ஆத்மா சேர முடியாதுன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் அதை நாம் விட்டு விடுவோம். இது வந்து சிம்பிளா என்ன புரியுது, என்ன புரியுதுனாக்க எதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுதான் ரொம்ப கஷ்டம். தைரியை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சின்னதா இருக்கிறது. அதனாலதான் அது மகத்துவமையா, அதாவது அடோர் அடியான இருக்கு, மகத்துவமையான ரொம்ப பெருசாவும் இருக்கு, ரொம்ப சின்னதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கு, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் சின்னது பெருசு எல்லாம் அதுல இருக்கு. அதுவே கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுக்கு மேல உன்னோட அதுல பணங்க வச்சாங்க, அது மேல அது நீதான்டா தத்துவம் பசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளோட அன்றாடம் நம்ம இந்திரியங்களாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இடிக்கிறது. எப்படி பார்த்தாலும் அது வந்து இடிக்கிறது. ஏன்னா நம்ம டெய்லி நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதுக்கு தலைகிறேன். அதனால அது நமக்கு விளங்க மாட்டேங்குது. டெய்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் நம்ம ஃபீல் பண்றது இது வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டே இருக்காது. அதனால அது வந்து ஜஸ்ட் படிக்கிறதுனாலயோ அது வந்து இன்னொருத்தர் சொல்லி நம்ம காதுல விழுந்துறதுனாலயோ அதை நம்மளால கிரகிக்க முடியல. ஏன் கிரகிக்கணும்னா எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் வி கான்ட் பிகாஸ் வி ட்ரை டு ஹோல்ட் ஆன். ஒரே ஒரு பிடிக்கலாம், எதை பிடிக்க கூடாதோ அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது விடாததுனால எல்லாவற்றையும் நீக்கிய பிறகு எது இருக்கிறதோ, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எப்பொழுதும் எது இருக்கிறதோ, எல்லாம் தோன்றும் எது இருக்கிறதோ அதுவேதான் ஆத்மா சொல்லும் பொழுது அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் திரும்பி போயிடும். அதனால இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆத்மாவுக்கு குணங்கள் இல்லையா, அது எப்படி குணங்கள் இல்லாத ஒரு வஸ்து, அட்ரிபியூட் பிளஸ் சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்றது ஒண்ணுதான் பாசிட்டிவா சொல்றது, அது கூட அட்ரிபியூட் கிடையாது, குணங்கள் கிடையாது. அது வந்து ஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுதான், புரியறதுக்காக சத்தியமாக இருக்கிறது பெரும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸா இருக்குன்னா அது எப்படி குவாலிட்டி ஆகும், குவாலிட்டி அதோட ஸ்வரூபமா இருக்கு. அப்படி ரூபம் சொன்னாவோட கஷ்டம், சொன்னாலும் எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், சத்தியமாக இருக்கிறது, சத்தாக இருக்கிறது, பெரும்பிருப்பாக இருக்கிறது, சித்தாக இருக்கிறது, அதுதான் அறிவுக்கெல்லாம் ஆதாரமான அறிவாக இருக்கிறது, அது ஆனந்தமாக இருக்கிறது. இந்த மூணுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம். ஆனந்தம்னா நம்ம விஷயம், ஒரு விஷயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினால்தான் இருக்கின்றது ஒரு சாம்பிள் தான் இருக்காது. இந்த குழந்தையோட இயற்கையா இருக்கட்டும் பார்த்தாலும் அவங்க இருக்கிற ஆனந்தத்தை ப்ரொவோக் பண்ணுது, ஜஸ்ட் ப்ரொவோக்ஸ் ஃபார் எ செகண்ட். அந்த
எதையும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது ஒண்ணு அடையணும்னு நினைச்சு அதை அடைஞ்ச ஒரு செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம எப்படி இருக்குமோ அதான் புரியும். ஒண்ணுமே வேண்டாம், நான் எந்த மாதிரி இருக்கேன், ஒண்ணுமே வேண்டாம் எந்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்றது எப்ப சொல்றோம்? தூக்கத்தை ஒன்றாங்க. ஆனா நம்ம சொல்றதுக்கு நம்ம இல்லை, ஆனா அந்த நிலையில இருக்கும். ஐ வாண்ட், ஐ அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாம எப்ப இருக்கோம்னா தூங்குறதுதான். தூங்கி எழுந்திருக்கும் போதே ஃபர்ஸ்ட் நான் ஐ அப்படின்ற நினைப்போடதான் நான் என்ற நினைப்பு இல்லாம நம்ம வந்து ஒழித்து கொண்டிருக்கும் போது இருக்க முடியாது. அதான் ரமண மகரிஷி வந்து ரொம்ப அருமையா சொல்றாங்க. நான் முதல்ல நான் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்க சொல்றேன். வாஸ்தவம் தானே? அது பார்க்கும் பொழுது அது புரியுது. சோ ஒண்ணுமே இல்லாத குணங்களே இல்லாத விஷயத்த அது ஆகாயம் சொன்னா, எப்படி ஆகாயத்துல நீல நிறம் இருக்கேன்னு சொன்னா நீல நிறம் இல்லை. அது கூட பாருங்க, ஆகாயத்துல 30 நீல நிறமா இருக்கணும், இல்லைன்னா அந்த ஆகாயத்துல ஏதாவது இது நான் போடுறேன், ஆகாயத்துல போய் போறது வருது, ஆகாயத்துல இது இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆகாயம் தெரியலையே. ஆகாயத்தை பார்க்க முடியாது, தொட முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆகாயமே நமக்கு பிரத்யட்சமா இருக்குன்னு சொல்ற மொழிய வேலை எந்த புலனுக்காவது அகப்படுறதா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இதா சத்வகதம் சௌஷ்மியா ஆகாசம் உபநிக்கதே. ஆகாசத்தை வந்து கலங்கப்படுத்த முடியாது, எதையும் கலங்கப்படுத்த முடியாதா சுத்தமானது. எது சுத்தமானதோ அது நம்ம புலன்களுக்கு கிடைக்காது. ரொம்ப ஆத்மாவா ஆயிடும் அப்படின்னா ரொம்ப சுத்தமா இருக்கும். என்கிட்ட எந்த மலமும் பெருமளவா இருக்கும், அப்ப வந்து ஆத்மா ஆயிடுவே இருக்கும். தெரியுது ஆகாசத்தை கண்ணாட பார்க்க முடியல, கீழே தெரியுறத பார்க்க முடியல, தொட முடியல, ஒண்ணுமே வர முடியல. ஆகாசம் நகரம் இல்லை, சர்வகதமா இருக்கு. ஏதோ மூவ் பண்ணாலும் ஆகாசத்தை மூவ் பண்ணதை விட ஆகாசம் மூவே ஆகல, எல்லாம் ஆகாசத்தை மூவ் ஆயிடும். ஆகாசத்தை ஷேக் பண்ண முடியாது, நவத்த முடியாது. அதை போல இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஆகாசத்தையும் நம்ம எப்படி தூரமா இருக்கும்போது அது புழுவா தெரியுது, கிட்ட அந்த புழு ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு தேடின போன காணல் நிர்வாகி தானே. நம்ம போற இடத்துல எல்லாம் அது புழுவா இருக்காது, புழுவா ரொம்ப தூரத்துல புழுவா தெரியுது. கிட்ட போனா அது புழுவா இருக்காது. ட்ரெயின்ல போய் பாக்குறோம், புழு அங்கேயும் நம்ம இருக்கிற இடத்துல இப்ப ஆகாசம் தெரியலையே. 30,000 ஃபீட்ல பறக்கிறோம், தூரமா இருக்கும்போது ப்ளூ ஸ்கை தெரியாது. ஆனா ஆகாசம் போயிட்டு இருக்கிறது இங்க இருந்து புழுவா தெரியும். அது ப்ளூ, அந்த நீல நிறம் என்பது ஆகாயத்துடைய நிறம் அல்ல, ஆனால் அது வந்து பொருளின் நிறம். ஆஸ்திரேலியா இருக்கப்பட டஸ்ட்னால கலர் இருக்கு, அதை பார்த்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் ஆத்மாவை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். இந்த உடல், உள்ளம், புத்தி இது எல்லாம் என்னென்ன அவஸ்தப்படுறதோ அதெல்லாம் நம்மளதான் நம்ம வந்து அசீவ் பண்ணிட்டோம். அத்தியாசம் அதுதான் அந்த அத்தியாசத்தையே நாம எடுத்துக்கிட்டோம். அத மாதிரி எடுத்துக்கிறது எது எது அந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு கழிச்சு பார்க்கணும். ஏன் அந்த மாதிரி நமக்கு அந்த அத்தியாசம் வருது, ஏன் அந்த ஆத்மாவை நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது ஒரு 2-3 ஸ்லோகம் கழிச்சு ஆச்சாரியர் சொல்வதா போகும். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, ககனே அககனம்னா ஆகாயம், ஆகாயத்தில் நீலதாதிபதி நீல நிறத்தை காண்பது போல அபிவேகன, இங்க வந்து குணா அமலே சச்சிதாத்மனை. அடுத்தது வந்து அத்தியஸ்த அபிவேகேன அப்படி படிக்கணும். நூத்தி அப்படின்னு சேர்த்து வந்து அபிவேகன் அபிவேகி அபிவேகேன வேகன அபிவேகேன அமலே மாசற்ற கலங்கமற்ற சச்சித் ஆத்மனி சச்சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவிலே தேக இந்திரிய, அது புரியுது, தேகம் இந்திரியம். அடுத்தது குணா, இந்திரியங்களில் குணங்களையும் கர்மாணி அமலே கர்மாணி அமலே கர்மாணி கர்மங்களையும் அத்தியசந்தி. அத்தியசந்தி அப்படின்னாக்க கத்துக்கிறோம், அது மேல இருக்க
இருக்கிறதாக சொல்லிக்கொள்வோம். அதை நம்ம கற்பிக்கிறோம், இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. அஞ்ஞானத்தினால் அது கற்பிக்கப்படுகிறது. நம்ம குணமும் கர்மமும் இல்லாத ஒரு ஆத்மாவில் நாம் பலவிதமான தன்மைகளையும் குணங்களையும் அதற்கு கற்பித்து விடுகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்படி ஆகாயத்துக்கு ஒன்றும் குணம் கிடையாதோ, நிறம் கிடையாதோ, ருச்சி கிடையாதோ, அப்போ அந்த ஆகாயத்தையே நம்ம நீலவானம் தான் சொல்றோம். எல்லா குழந்தைகளும் நீலவானம், ஸ்கை அப்படின்னு சொல்றோம். அதனால அதுக்கு நம்ம தமிழ மகிழ்ச்சியோட உள்ளது 40. அதுல மங்கள சூழத்திலேயே தமிழ மகிழ்ச்சியோட தமிழை படிச்சு புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டுதான் உள்ளது 40 சப்தர்சம் சொல்லிட்டு காவிய காண்ட மொழி எழுதியிருக்காரு. அந்த சப்தர்சம் தான் பரமாத்மா நாமத்தை நடத்துற கிளாஸா. சாமி சொல்றாரு, தமிழ மகிழ்ச்சியோட தமிழை படிச்சு புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சாம்பிள் பார்க்கலாம். தமிழ் தமிழான ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அருணாச்சலரோட இது மாதிரி அருணகிரிநாதரோட தமிழ் மாதிரி படிக்கிறதுக்கும் கஷ்டம், பிரிச்சு கொண்டு கொடுறதே கஷ்டமா இருக்கு. உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளவிடம் உள்ள பொருள் உள்ளவர் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். புரியுதா? சமஸ்கிருதம் புரியலன்னா தமிழும் புரியாது. தமிழ்ல புரிஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ்ல போய் நான் பேசினேன். அங்க வந்து நல்லா பேசி முடிச்சோன்னே தமிழ் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க. சில பேர் வந்து தமிழ்ல பேசிட்டு இருந்தா புரிஞ்சிருக்கும், இங்கிலீஷ்ல பேசுறீங்களே. உடனே சரி நான் தமிழ்ல போய் பேசுறேன். புறக்கமே புலவாய என்னம்மா பரப்பில தோற்றுமார் இறக்குமார் இதுன்பான் போல் இறந்தன் நான் திறக்குமார் இதுன்பான் போல் பிறந்தனன் திரவாவையோ அப்படின்னு புரிஞ்சுட்டான்னு கேட்டேன். முன்னாடி பேசுனதே தேவை, அப்படி பேசுங்க. இந்த மொழியில பேசுறோம்ன்றது வந்து ரொம்ப தமிழ் ரொம்ப நல்லா தெரிஞ்சு நினைச்சிருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா, இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான மொழி தமிழ் மொழி தான். இன்றைக்கு பேசப்படுகின்ற உயிருடன் இருக்கின்ற கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இது சமஸ்கிருதம், இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ். ஆனால் பேசப்படுகிறது ஒரே மொழி. உலகத்தில் அவ்வளவு பழைய மொழி இன்னும் உயிருடன் இருந்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் நமக்கே தெரியாது. பல மொழிகள் பல நாடுகள் போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மொழி இன்னைக்கு தெரியுது. தமிழ் இருந்து இன்னும் இருக்குன்றது ரொம்ப 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 ஆச்சரியம். அத நம்ம என்னென்னமோ சொல்றோம், தமிழ் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து இல்லடா, செத்தமிழ் நாடுகளும் போதினிலே தேர்ந்து பாயுது காதினிலே, அது மாதிரிலாம் சொல்றமே ஒழிய உண்மையான என்ன அதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, அந்த மூத்த தமிழ் அவ்வளவு பழமையான ஒரு மொழி வந்து இதோடு இருக்கு. பேசுற தமிழ் வேற, எழுதுற தமிழ் வேற. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் லாங்குவேஜ் தான். ரஷ்யன் லாங்குவேஜ் கிறிஸ்டானே அப்படிதான் பேசுறான். ஓ குடிமகனே நீ இங்கே போகின்றா, இன்னமும் ரஷ்யன் லாங்குவேஜ் அப்படிதான் பேசுறாங்க. அது அப்படின்னா, ஓ இளம் பெண்ணே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படின்னு இன்னமும் பேசுறான். அவங்களை டிரான்ஸ்லேட் பண்ணல. அந்த இளம் பெண்ணேன்னு சொல்றது யார் தெரியுமா? 65 வயதான ஒரு பெண்மணிய. ரஷ்யன் லாங்குவேஜ்ல பாட்டியே அம்மாட்டு ரொம்ப தப்பு சொல்லக்கூடாது. எங்கன்னு கூட யாராவது மாமின்னு கூப்பிட்டா போச்சுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? போய் மாத்திருக்கா, அவளுக்கு என்ன எனக்கு என்ன வயசா இருந்தா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வீட்டுல வந்து சொல்லுவாங்க. மாமிட்டு தான் என்னமோ இது மாதிரி பேக்வேர்ட் யூஸ் பண்ணிட்ட மாதிரி அப்படி நினைச்சுக்கிறாங்க. சோ எனவே தமிழ் பத்தி உள்ளது அல்லது உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ அப்படின்னா உள்ளது அல்லது அப்படின்னா உள்ளதாகிய பொருள் இருந்தால் நன்றி அப்படின்னு புரியுது. இதை படிச்சுட்டா சம்ஸ்கிருதம் ஈஸின்னு புரிஞ்சு கொடுக்கும். உள்ளது அல்லது உள்ளதாகிய பொருள் ஒன்று இருந்தால், உள்ளதாக பொருள் ஒன்று இருந்தால் அன்றி உள்ள உணர்வு உள்ளதோ, இருக்கிறோம் என்னும் இருப்பு உணர்வாக இருக்குமோ. இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பொருள் உள்ளது, உள்ளதாகிய ஒரு பொருள் ஒன்றுதான் இருக்கிறது. அந்த பொருள் இருப்பதனால்தான் இருக்கிறோம் என்னும் இருப்பு
உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ அப்படின்றது. அப்படின்னா உள்ளதாகிய பொருள் ஒன்று இருந்தால் அன்றி இருக்கிறோம் என்னும் இருப்பு உணர்வாக இருக்குமோ? உள்ள பொருள் உள்ளல், உள்ள பொருள் உள்ளதாகிய அந்த சத்திய பொருள் உள்ளல் அற மனத்தின் எண்ணங்கள் அற்ற, உள்ளல் அற மனத்தின் எண்ணங்கள் அற்ற உள்ளத்தே உள்ளதால் இதயத்தில் இருப்பதினால் உள்ளமெனும் உள்ள பொருள் தெய்வம் என்று கூறப்படும் அந்த உண்மை பொருளை உள்ளல் எவன் தியானிப்பவன் தியானிப்பது எப்படி? உள்ளல் எவன் உள்ள அப்படின்னு ஒரு சொல்ல வச்சு எப்படி விளையாட்டு அது மனுஷனால எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம். உள்ளத்தே உள்ளபடி அது உள்ளத்தில் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே, அதுதான் உள்ளத்தே உள்ளபடி அது உள்ளத்தில் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே. ஏன்டா இதை படிக்கிறேன்னா, ஆகாயத்தை ஆகாயம் மாதிரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, ஆகாயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகாயத்தை எப்படியாவது ஒரு அனுமானம் பிரத்யட்சம் சொன்னா கூட அது டைரக்டா நம்மளோட இந்திரியங்களுக்கு புடப்படாத ஒன்றை நாம் புடப்படுவதற்கு தெரிஞ்சுக்கிறோம்னா அதுல பொருள்கள் இருக்கு, பொருள் அதுல மூவ் ஆகுதுன்றத வச்சு நம்ம அனுமானம் தான் பண்ண முடியும். ஆகாயத்தை பார்த்தவன் யாரு? ஒரு விசேஷம் நான் அடிக்கடி சொல்றேன், லைட்டே பார்த்தவன் யாரு கிடையாது. லைட்டை பார்த்தேன் நம்ம சொல்றோம். லைட்டை எங்க பார்த்தோம்? இருட்டை எப்படி பார்க்க முடியாது, நம்ம லைட்டே பார்க்கணும். லைட்ல பொருளை பார்த்தோம். அதனால ஆகாயத்தை நம்ம பார்க்க முடியல, லைட்டையும் பார்க்க முடியல. அதனால நம்ம சொல்றோம் லைட் அப்படின்னு சொல்றது தப்பு, ப்ளூ கலர்னு சொல்றது தப்பு. எவ்வளவு தப்பு பாருங்க. வெயில் நம்ம பண்றதெல்லாம் தப்பிதமாவே இருக்கு. அப்படி இருக்கிறோட இந்திரியங்கள் நமக்கு விஷயங்களை வெளிப்படையாக காட்டினாலும் மோஸ்ட்லி மிஸ்டேக்கனா தான் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு உள்ளத்தே உள்ளபடி அது இருக்கிறதோ அவ்வாறு உள்ளதே உள்ள இதயத்தில் நாம் உள்ளதே உண்மையாக தியானம் உணர்வாயாக அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம் உள்ளத்தே உள்ளபடி அப்படின்றதான். இதே உதேச உண்டியார்ல தமிழ் நான் சமஸ்கிருதம் தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் தமிழ்ல படிச்சு பார்ப்போம். தமிழ்ல ஒன்று பார்த்தேன். இதே மாதிரி தானா இருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டு அற்றதால் தன்மயம் செய்யுது அப்படின்னு 26 தானா இருத்தலே, தான் இதுதான் அது என்று உணராமல் தான் தானாக இருப்பதே. அதேதான் தான் தானா இருப்பதே. அங்க எப்படி சொன்னாரு? உள்ளதே உள்ளல் உணர் அப்படின்னாரு. உள்ளத்தே உள்ளபடி, உள்ளத்தே உள்ளபடி உள்ள பொருள் அப்படின்னு சொன்னாரு. எதையும் கலக்காமல் பியூரா எப்படி அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அப்படின்னு அங்க சொன்னாரு. இங்க என்ன சொல்றோம்? தானா இருத்தலே தன்னை எழுதலாம், தான் இரண்டு அற்றதால். கொஞ்சம் குறைங்க. தானா இருத்தலே தன்னை எழுதலாம், தான் இரண்டு அற்றதால் தன்மய நிட்டை ஈது அப்படின்னா தன்னை அறியலாம், தன் இருப்பின் உண்மையை உணர்ந்து அறிந்ததாகும். எதையும் கலப்படம் பண்ணாம பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தானாக இருக்கக்கூடிய ஆத்மா. அங்க உள்ளல் உள்ளது அப்படின்னு சொன்னா இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ், இங்க தான் சொல்றதுனால அது ஆத்மா. அதனால தன்மய நிட்டை இது, இதுவே தன்மயமான ஆத்ம நிஷ்டையாகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் சொல்றாரு. ஆத்ம நிஷ்டைனா என்ன, தியானம் என்ன, அந்த ஆத்மாவை எப்படி தியானத்தின் மூலமா கண்டுபிடிக்க சொல்றாரு பகவான். அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஆச்சாரியர் அவர் சொல்றாரு. அதனால அவர் படிக்கிறோம். இந்த காலத்துல அந்த காலத்துல சொல்லப்பட்ட உபனிஷத்து சொல்லப்பட்டத தானாகவே உபனிஷத்தா சொன்னவர் அப்படின்றதுனால 2 பேரும் உபனிஷத்தை இந்த காலத்துல அவால சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஸ்ரீ ரமண பகவான், இன்னொருத்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அதனாலதான் ராஜகோபாலாச்சாரி ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதையே ராமகிருஷ்ண உபனிஷத்துன்னே சொல்லிட்டாரு. அது உபனிஷத்துன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வான்னு சொல்லியிருக்கா. உபனிஷத்துலாம் பார்க்காம சொல்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரிஷி தானே. ரிஷியா இருக்கிற ரிஷி என்ன பண்றாரு? ரிஷியும் மந்திர திருஷ்டா தானே. மந்திரத்தை திருஷ்டாவா இருந்து அதை சொல்ல புரியுறது அந்த சக்தி இருக்கு பாருங்க. அதுவும் புரியல இதுவும் புரியல, அதனால அது உபனிஷத்து தான். நான் சுலபமா கண்டுபிடிச்சேன் அது உபனிஷத்துல, ஏன்னா அது புரியல. உண்மையிலே வாஸ்தவாவே கேனோ உபனிஷத்து கூட புரிஞ்சிடலாம். ரமண மகரிஷி எழுதிருக்கிறத புரியுது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அவ்வளவு ஒரு கணம் தான் இருக்கு. இந்த காலத்துல கண்டுபிடிச்ச விஷயம் அதை புரிஞ்சுட்டாக்க
ஆத்மாவிற்கு குணங்களே இல்லை. அது நீலவானம் போல நம்ம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நீளத்தை ரிமூவ் பண்ணிட்டு அது எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி சட்டலா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். கர்த்தா போக்தா அப்படின்ற நிலைமையில அடுத்தது கர்த்தா போக்தா எல்லாம் கிடையாது, கடவு கிடையாது, நிறங்கள் கிடையாது, அட்ரிபியூட்ஸ் ஒண்ணும் கிடையாது. அதுதான் நான் சொன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆட்ரிபியூட் சேப்பு கிடையாது, கருப்பு கிடையாது, டட்டை கிடையாது, குட்டை கிடையாது, வேகம் கிடையாது, புத்தி கிடையாது. நான் புத்திசாலி, முதல்ல நான் புத்திசாலின்ற எண்ணத்தை நம்மளால ரிமூவ் பண்ண முடியுமா? நான் ரொம்ப படிச்சவன் அப்படின்றது ரிமூவ் பண்ண முடியுமா? நான் இன்னாரோட பையன் அப்படின்றத ரிமூவ் பண்ண முடியுமா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஆக்சுவலா. நான் ஆத்மா அப்படி இல்லைன்னா ரெண்டே நினைப்பு இருப்பான். கொண்டு வந்து நான் இல்ல பகவான் தான் இருக்காருன்னு நினைப்பு இருக்கும். பகவான் தான் இருக்காரு, நான் இன்னும் தனியா ஒருத்தன் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லாம எனக்கு ஒரு ஆட்ரிபியூட்டும் இல்ல, அப்படியே ஹவாவா இருக்கேன் அப்படின்னு அது இன்னும் கஷ்டம். பகவான் மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறத விட ஈஸி. இதை கேட்டா நான் இருக்கேன், ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுலையுமே இல்லை. நான் கண்ணாடியில பாக்குற மூஞ்சி நான் இல்ல, எங்க அப்பா என்ன கூப்பிட்ட பேரப்படி என்ன கூப்பிட்டா அது நான் இல்ல, என் பையன் என்ன கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா அது நான் இல்ல, ஆபீஸ்ல என்ன கூப்பிடுற கூட அது நான் இல்ல. ஏன்னா எல்லாமே நாம ரூபம் தானே, எல்லாம் ரோல் தானே. அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்றது அது புரியுது ஈஸியா? இல்ல எல்லாம் பகவான் தான் இருக்கு, நானும் விடுப்பா பகவான் தான் இருக்கா, நான் எப்படி எடுத்துட்டு போறேன்னு சொல்றது ஈஸியா? எனக்கும் ரெண்டாவது ஈஸியா தோன்றது. இதை விட இது கஷ்டம். அதுக்காக சொல்றேன், அது புரிய வைக்கிறது தான் ஆச்சாரம் கஷ்டப்படுறான். சொல்லி இருந்தாலும் நமக்கு புரிய மாட்டேன். ஏன் புரிய மாட்டேன்னாக்க அவ்வளவு சரக்கு நம்மகிட்ட இருக்கு, அதெல்லாம் தீக்கிடுவேன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணிட்டா புரிஞ்சிடும் கஷ்டம். என்ன காரணம்னா அகங்காரம் தான் கர்த்தா. யாரு கர்த்தா? யாரு கர்த்தா? யாரு கர்த்தா? அகங்காரம் தான் கர்த்தா. அகங்காரம் தான் போக்தா. கர்த்தாவா இருந்தா போக்தாவா இருந்தே ஆகணும், போக்தாவா இருந்தா கர்த்தாவா இருந்தே ஆகணும். போக்தான புரியுதோ இல்லையோ, எதையாவது ஒண்ணு அனுபவிக்கணும்னு நினைச்சுட்டா போக்தா தான். அப்ப கர்த்தா ஆட்டோமேட்டிக் ஆகும். எங்கேயாவது போய் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கடையில ஒரு சாமான் இருக்கு, அதை நான் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சுட்டா போக்தா ஆயிடுறேன். போக்தா ஆன உடனே கர்த்தா ஆயிடுறேன், கர்த்தா ஆனதும் திரும்பி போக்தா ஆடுறேன். இந்த செயின் போய் வாங்கிட்டோம், அது மூவ் பண்ணிட்டா அந்த அசையை உற்பத்தி பண்றது அகங்காரம். நான் இருக்கிறது கர்மாணி சர்வசக அகங்கார விகூடாத்மா அகங்கார விகூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. கர்த்தாகம் கர்த்தாகம் இது அகம் இது கர்த்தா மன்யதே. யாரு? அகங்கார விகூடாத்மா அகம் கர்த்தா இது மன்யதே. ரெண்டாவது என்ன ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அகங்காரமா இருக்கக்கூடிய விகூடாத்மா அஞ்ஞானி, விஷயம் தெரியாம அகம் கர்த்தா இது பண்ணிட்டு நான் கர்த்தான்னு சொல்றது யாருன்னாக்க அந்த அகங்காரம் தான். பிரகிருத்தை கிரியமானானி துணை கர்மானி சந்தசக. குணை குணத்தினால குணம் யாரு சேர்ந்தது? பிரகிருதி சேர்ந்தது. பிரகிருத்தினா என்னது? நேச்சர். பிரகிருத்தினா மாயா சக்தி. அது எதுவா இருந்தாலும் ஆத்மாவை தவிர வேற என்ன இருக்கோ அதெல்லாம் பிரகிருதி, அதை சேர்ந்தது. அதுதான் கிரியமானானி குணகி. அதோட குணம் தான் இதெல்லாம். அந்த குணம் என்னது கிடையாது அப்படின்றத திடமாக யாரு நினைக்க முடியுதோ அவங்க ஆத்மா இருக்கிறார். ஆத்மா தெரிஞ்சுக்க முடியும். ஆத்மாவே நான் தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன்னா ஆக்சுவலா புரிய முடியாது. ஆத்மா இஸ் நோயர் நம்ம சொல்றதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றோம். ஆத்மா கேன் நெவர் பி நோயர் பிகாஸ் தேர் இஸ் நத்திங் டு நோ. அது எப்படி பிரமாதா பிரமேயா பிரமாணம் அதுதானே. அது நோயன்னு சொல்லிட்டா பிரமாதாவை மட்டும்தான் இருக்கும். ஆத்மாவுக்கு பிரமாதாவா இருக்கும். பிரமாதா பிரமாணம் பிரம்மாத்மம் பிரம்மணாத்மம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா எல்லாமே பிரம்மன் தான். அப்படி இருக்கும்போது எப்படிங்கிறது அன்னம் அண்ணாதக சாப்பிடுற ரொம்ப ஆச்சரியம். அந்த சாப்பாடு பொருளை பார்த்தா அன்னம் அண்ணாதகன்றது கேட்கும் போதெல்லாம் அந்த அன்னத்தை பார்த்தா என்ன நீ ஒரு நாளைக்கு சாப்பிட போறியே நான் சாப்பிடுறேன். ஒரு கவலை சாப்பாடு அன்னத்தை எடுத்தா நான் அன்னத்தை சாப்பிடுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கேன். நான் உடல் தேக அபிமானம் என்ன அர்த்தம்? அந்த அன்னம் ஒரு நாளைக்கு அதை சாப்பிட போறது. இந்த தேகத்தை கொண்டு பொதிச்சா என்ன ஆக போறது? எரிச்சா என்ன ஆக போகுது? பஞ்சபூதம் ஆக போகுது. அதுலதான் நெல்லு முளைக்கிறது. அவங்க தெரியவே இல்லையே.
ஜஸ்ட் தேகம் மனசுன்னு பார்த்தா அதுலதான் அந்த அண்ணனை படைக்கிறது, அந்த பாடியில இருந்தா அது வருது. அது பூமாதேவி பண்றா, மண்ணு பண்றது. அதை வந்து நம்ம மண்ணு மக்கு அப்படின்னு சொல்றோம், அதுதான் ஒஸ்தி. அதுலதான் அதுதான் நம்ம சாப்பிடணும். என்ன அழுக்க பண்ணி பூமியில போட்டாலும் அது வந்து கோல்டா வருது. அதுல இருந்து வர்றதெல்லாம் கோல்டு தானே. தேங்காய், தென்னை மரத்துல தேங்காய் வருது, மாமரத்துல மாங்காய் காய்க்கிறது, வாழை மரத்துல வாழைப்பழம் வருது. இதெல்லாம் என்னது? எல்லாம் நம்ம பண்ண அழுக்குதான் இல்லையா? வாட் எவர் we discrete and throw it into மாதா பூமி, அவர் திருப்பி நமக்கே அதை அண்டமா கொடுக்குறான். நம்ம என்னத்தை கொடுத்தோம்? நம்ம கழிவு பொருள் தான் கொடுக்கணும். We cannot give anything, we cannot add anything to the earth. Whatever we give is only a refuge. Whatever we have rejected, we are giving. நம்ம தெரிஞ்சும் தெரியாம அந்த தான் பாவம் செய்ய டெய்லி பண்ணணும். தெரிஞ்சும் தெரியாம நம்ம பாவம் தான் பண்றோம். அதுதான் பாவம் பண்றோம், பேசினா பாவம் பண்றோம், என்ன பாவம் பண்றோம் தெரியாம பாவம் பண்றோம். நம்ம பண்ணல, ஆனா பாவம் பண்றோம். அதனாலதான் எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் இந்த பூமியில தேகத்தோடு இருக்கும் பொழுது நான் இந்த பிரகிருதிக்கு தலை வணங்கியா, ஈஸ்வரனுக்கு சரண்டர் பண்ணியா. ஏன்னா நான் மூச்சு விடுறேன், ஆக்சிஜன் எனக்கு கிடைக்கிறது, எனக்கு பிளட் சர்க்குலேட் ஆகுது, நான் பண்ணல. அது பண்றதுனாலதான் நான் உயிரோட இருக்கேன். தேக அபிமானம் கிச்சித்தாவது இருந்தா அப்போ வந்து நான் அம்பாள்கிட்ட சரண்டர் பண்ணியதான். அவதான் எனக்கு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணா ரிலீஸ் பண்ணிருப்போம். போய் தோலடா, ரொம்ப பவ்யம் ஆயிட்டாங்க, வித்யா விடேசம் பண்ணு பிராமண இவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சோ அது ரொம்ப முக்கியம். சோ ஆனா இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம தெலுங்கு இப்ப டெல்லியில போனா பியூட்டி பார்லர் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. பிரான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப டெல்லியிலாம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்ட்ரீட் ஒரு 2-3 பியூட்டி பார்லர் இருக்கு. ஹேர் டூ, அங்க டூ, இந்த டூ எல்லாம் இருக்கு. அப்போ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சாதாரண சர்ஜரி பண்றதை விட பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பல மடங்கு பணம் தர வேண்டாங்க. ஹாலிவுட்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாவோட நோஸ் எனக்கு பிடிக்கல, அதை வந்து மாத்தி எப்படி எனக்கு பிடிக்கல போனலாம். நான் உதாரணம் படிச்சேன், வாட் இஸ் ஹேர், தலைவாரி கொள்வது என்றால் என்ன, வாட் இஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங், தானாக கலைந்திருப்பதை மாற்றி தன் இஷ்டப்படி கலைப்பதுன்னா அது இப்படி பாருங்க. இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்களா, அமெரிக்காலாம் இப்படி பூப்பு மாதிரி இல்ல இப்படி இப்படி கரைச்சி விட்டுருவோம். இன்னும் ஒரு வேடிக்கைன்னா நடுவில் ஒயிட் அடிச்சுக்கலாம் போலாம். யங் ஃபெலோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா பிளாக் டை அடிக்கிறோம். யங் ஃபெலோஸ் என்ன பண்றோம்னா ஒயிட் அடிக்கிறாங்க. போய் பாருங்க, ஜப்பான், இது பிரான்ஸ், இது ஸ்வீடன்ல இப்ப ஃபேஷன் சென்டர் ஆயிடுச்சு. ஸ்வீடன்ல இப்ப ஃபேஷன் சென்டர், பிரான்ஸ் கிடையாது. ரொம்ப பிரான்ஸ் இஸ் தி ஃபேஷன் சென்டர், ஸ்வீடன் இஸ் தி ஃபேஷன் சென்டர். அங்க போய் பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்கும். என்ன விஷயம்னா சொன்னா, ஹேரே இல்லாத ஹேர் பிளான்ட் பண்றான், ஹேர் இல்லாத ஹேர் பிளான்டிங். அப்ப சென்னையில பார்த்தா எங்க பார்த்தா ஹேர் இருக்க வேண்டாம் கட் பண்றான். ஹேர் கட் பண்ணி போடுறான். ஹேர் இல்லாதவன் அது எப்படியா பிளான் பண்ணுறான். யாராவது இருக்குது அது மாதிரி. இப்ப ஏதாவது தப்பா நட்டியாருக்கோ ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அவ்வளவு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சிலதெல்லாம் நான் அப்சர்வ் பண்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்படிதான் இருக்கு அப்சர்வ் பண்ண தோணும். என்பது இல்ல பகவான் அப்படி படிச்சுடும். அது இந்த பால் நைட் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஈவன் லெனின் காலத்துல இருந்து இருக்குது தாடி வச்சுக்கோ. Invariably any person who is bald will have a beard. 99.99% வரும். ஏன்னா இங்க எல்லாம் இங்க இருக்குன்றோம். I want to somehow show that I have. So the very basis of human being is I want to show what I have. Not. I don't have hair. It's okay, I have hair. Please see. I want to help. I want to put that. So the attitude of human being invariably any balded person will have at least a side bana. Because I have a complex. I have a complex that I don't have. So I somehow want to show that I have. Another general girls, especially girls சொல்ல பாய்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா எப்படியாவது ஹை ஹீல், கொஞ்சம் ஹீல் வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது காட்டணும். ஏன்னா ஹைட்டா இல்ல ஹைட் பண்ணிக்கிறேன்
அதனாலதான் ஐகுல் சூழ கண்டுபிடிச்சான். அது மாதிரி இல்லாத இருக்கிறதா காட்டுறோம். அதுதான் தம்பித்தம், அமானித்தம், மதம்பித்தம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யம் 2 செகண்ட்லயே போட்டு போவான். அமானித்தத்தை விட மானித்தத்தோட தம்பித்துவம் வந்து இன்னும் மோசம். ஏன்னா மானித்தத்துக்கு வேல்யூஸ் கிளாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருக்கு மானித்துவம் வந்து நான் ரொம்ப படிச்சவன் கல்விமான் அப்படின்றத காட்டிக்கிறது மானித்தம். இருக்கிறத காட்டிக்கிறது அதுவே செருக்கு. தம்பித்துவம் என்னன்னு கேட்டா இல்லாததை காட்டிக்கிறது. அதனால அது இன்னும் மோசம். ஏன்னா என்கிட்ட இல்லாததை நான் காட்டிக்கிறேன் அப்படின்றது பக்தியே இல்லை. ஆனா நான் என்ன பண்ணுவேன், 2 3 பார்த்தேன். நம்ம இது மீனாட்சியம்மன் கோயில் பார்த்தேன். அது மாதிரி பெரிய பெரிய கோயில்லாம் பார்த்தேன். திடீர்னு ஒரு பொலிட்டீஷியன் வருவார். அவருக்குள்ள நல்லா பணம் வச்சுட்டு பெருசா ஒரு 4-5 பேர் ரொம்ப மாதிரி இருப்பான். அவன் பார்த்தாவே நம்ம பயமா இருந்தாங்க. 4 பேர் வருவான். எல்லாரையும் தள்ளி விடுறான். அவன் மட்டும் நேரா உள்ள போறான். நம்ம எல்லாம் சைட்ல இங்க வெளியில நின்று இருப்போம். அவன் போய் தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். அவன் தரிசனம் பண்ணிட்டு போற வரணும் நம்ம எல்லாம் இதாக எவ்வளவு பெரிய கோயிலா தான் நடக்கும் உண்டா இல்லையா? அவன் தான் சிறந்த பக்திவான். அவரு போறாரு, அவரு பண்றாரு. இது வந்து இட்ஸ் a classic example of தம்பித்துவம். Especially when you are showing your தப்பம் before Lord, my Lord, only Lord can do something to this Lord. இது வந்து பண்றீங்க தப்பம் பண்ண போறோம். பகவான் கிட்ட போய் நான் தப்பம் பண்ணா அதுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கும்? Only God knows. அதனால எப்படி இருக்குன்னு கேட்டா, பிரகிருதே கிரியமான குணை கர்மாணி சர்வசக அப்படின்றது அகங்கார விமூடாத்மா. இந்த அகங்கார விமூடாத்மா, அகங்காரம்ன்றது எவ்வளவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. போக போக டேஸ் போக போக எவ்வளவு ஜாஸ்தியா அகங்காரம் பண்ணிருக்கு. அது எப்படி தேகாத்ம புத்தியில புரிஞ்சு கொடுக்கும். தேகாத்ம புத்தியோட விஷயாத்ம புத்தி. விஷயாத்ம புத்தின்னா நானே புசமா நினைச்சுக்கிறது, நானே காரா நினைச்சுக்கிறது, நானே ஒரு வஸ்துவா நினைச்சுன்றது. அந்த வஸ்து மேல எனக்கு அவ்வளவு அபிமானம் இருக்கும். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் தேகாத்ம புத்திக்கு வர்றது அதை விட கொஞ்சம் பெட்டர். அட்லீஸ்ட் நான் பார்க்கு போறேன், இதுக்கு போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், என்னோட உடம்ப நல்லா அழகா வச்சுக்கிறேன் அப்படின்றது. இப்ப டயட்லாம் எல்லாம் இருக்கிறது இருக்கா, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக கிடையாது, நல்லா பியூட்டியா இருக்கேன்னு காட்டுறதுக்காக. ஸ்லிம் இதுல எல்லாம் ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ்ல எல்லாம் அப்படி பார்த்தா கேர்ள்ஸ் வந்து சாப்பிடறதே இல்லை. அந்த எனர்ஜி டியூப் வைக்கிறான், அந்த டியூப் இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி சாப்பிடலாம். அவங்களுக்கு நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து டியூப்ல ஒரு டேஸ்ட் சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து பசியை வந்து உண்டாக்காம அடைக்கிறது தான். அதனால ஸ்லிம்மா இருக்கும். மெயின் எய்ம் வந்து ஹெல்த்துக்காக கிடையாது, நான் பியூட்டியா இருக்கணும், 4 பேர் பார்த்தா என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது தேக அபிமானம். அது வந்து விஷய அபிமானம். கார் தான் நான் நினைச்சது பரவாயில்ல, அட்லீஸ்ட் உடம்பு நானு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கே கஷ்டம். அதுக்கப்புறம் தான் ஜீவாத்ம புத்தி. அப்புறம் வந்து இல்ல இந்த உடம்பு நாள்ல நான் வந்து உள்ள இருக்கிற ஜீவன், அதுதான் வேதம், அதுதான் சொல்லித்தரது. 3/4 வேதம் சொல்லித்தரதே நான் வந்து இந்த சரீரம் இல்லை, நான் ஜீவன். இப்போதைக்காக நான் வேலை செய்யல, ஃபியூச்சருக்காக வேலை செய்யறேன். அதுல என்ன சூக்ஷ்மம் வந்து வேதத்துல பண்ணிருக்காங்க, வேத பூர்வத்துல, வேத பூர்வ காண்டத்துல ஃபியூச்சருக்காக நான் சேர்க்கிறேன், சொர்க்கத்துக்கு போறேன், என் குழந்தைக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்றேன், எங்க அப்பா எனக்கு பண்ணதுனால நான் கர்மாவை பண்றேன்னு சொல்றதுனால பிரசண்டா அதர்மம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் நான் தப்பு பண்ண மாட்டேன். செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபியூச்சருக்காக நான் உழைக்கிறதுனால பிரசன்ட்ல மைண்ட் நல்லா எங்கேஜ் ஃபோக்கஸ்டா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் சொசைட்டிக்கு நல்லது பண்ணுவேன். நான் தப்பு பண்ணாம இருக்கிறது சொசைட்டி பெரிய நல்லது இல்லையா? எல்லா அக்கிரமும் பண்ணாம இருக்கிறேன், சொசைட்டி. ஒரு கண்ணுல 3 மாங்க அடிக்கிறது வேதம், 4வது ஒரு பெருசா அடிக்கிறது அதுதான் சித்த சுத்தி கொடுக்குறது. பாருங்க எவ்வளவு அழகா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம சனாதன தர்மத்துல பண்ணிருக்கோம். வேதாந்தத்துல மூட்டு கட்டி வேண்டவே வேண்டாம். என்ன கேட்டா வேத பூர்வத்தை சரியா புரிஞ்சுட்டோமா, அது சரியா பண்ணாக்க வேதாந்தம் அப்படின்ற ஒரு செகண்ட்ல போடும். இவ்வளவு ஆத்ம எல்லாம் படிக்க வேண்டாம் அப்படி சொன்னாருன்னா குரு நம்ம ஒண்ணு தத்துவ மசின்னு சொன்னா அப்புறமா அப்படி வேதம் பண்ணிருக்காது. அதனாலதான் 95 பக்கம் 100 பக்கம் ஒரு புத்தகத்துல 95 பக்கம் வேத பூர்வம் தான் இருக்கு, கர்மகாண்டம் தான் இருக்கு. 5 பக்கம் தான் இது இருக்கு வேதாந்தம். ஆமா, அந்த 5 பக்கத்தை 30 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். ஏன் 5 பக்கத்தை 30 வருஷம்? அதனால கெட்டிக்காரன் இருந்தவன் கிடையாது, நான் ஆசை 5 பக்கத்தை 30 வருஷமா படிக்கிறது பண்றா.
95 பக்கத்தை ஒழுங்கா படிக்கிறது பெற்றா. அது ஒழுங்கா படிக்கிறதுக்கு எனக்கு சந்தை இல்லை, அது ஒழுங்கா பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன். அப்படிதான் நம்ம பண்றோம். உண்மையை சொல்லியே சத்தியம் பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இது கஷ்டமா இருக்கு. இது புரியல புரியறது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. புரியறதுக்கு என்ன பெரிய இதுவா இருந்தா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சிம்பிள் மேட்டர் தான். நமக்கு அபிமானம் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது உள்ள போக மாட்டேன். நான் மருந்து சாப்பிட்டு இருக்கேன், வேலை செய்ய மாட்டேன். பத்தி இருந்தாலும் மருந்து வேலை செய்யும். இன்னைக்கு இருக்கிற டேப்லெட்டுகளும் பத்தியுமே கிடையாதுப்பான். அதனாலதான் இப்போதைய தலைவலிக்கு நம்ம போட்டுக்க தலைவலி போடணும், திருப்பி நாளைக்கு தலைவலி வரும். எப்படி ஒரு டேப்லெட் சாப்பிட்டாலும் தலைவலி போயிடும்? ரூட் காச ஒண்ணுன்னு தெரியல நமக்கு. வயிற்று அல்சர் ஒழுங்கா டாக்டர் எனி பிசிக்கல் டிசீஸ் யூ ஹேவ் has a very clear deep intense psychological problem. நீங்க எந்த வியாதியை சொல்லுவோம், உங்களுடைய பழக்கத்தினால்தான் அந்த வியாதி வரும். வயிற்று ரொம்ப வலிச்சுட்டு இருக்கு டாக்டர் அல்சர் தான். அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பி அல்சர் வரும். இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி நியூரோசிஸ். பையன் ஸ்கூலுக்கு போனா வரவேண்டிய அது டிரைவர் கடைக்காரன் போன் கூட பண்ண மாட்டேன்னா, போன எங்கேயோ வச்சுட்டானா, அவன் பாட்டு எங்கேயோ பேசிட்டு இருக்கானா, இப்படிதான் 5 மணி 5 சோதனையா இருக்கும். அப்போ அல்சர் எதனால வருதுன்னா இந்த ஆசிட் எக்ஸஸ் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இது ஒரு நாள் பண்ணா கொஞ்சம், 2 நாள் பண்றா, 3 நாள் பண்றா, 4 நாள் பண்றா. இந்த கேரக்டரே மாத்தாம அல்சரை நான் ட்ரீட் பண்ணா இப்படி அல்சர் கியூர் ஆகும். சேம் திங் வேதாந்தம். அல்சருக்கு டாக்டர் போற அவர் சர்ஜரி பண்ணுவாரு, அவர் மருந்து கொடுப்பாரு, அது மருந்து நான் சாப்பிடறேன். பேசிக்கா நான் என்ன பண்றேன், யாராவது நம்ம விசாரணை பண்றோமா? விசாரணை பண்ணுன்னு சொன்னாதான் நமக்கு பிடிக்காது. ஓகே யூ ஆர் நாட் ஓகே அப்படி ஒரு புத்தகம் இருக்கு, ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே. அதனால ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே, ஐ எம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே அப்படிதான் இருக்கக்கூடிய. ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே அப்படி எல்லாம் ஓகேன்னு சொல்ற மாதிரி இல்ல விஷயம். அதனால அந்த நிலைக்கு போயிட்ட தேக இந்திரிய குணான் கர்மான் இல்லாம போனா சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, ஈவன் பிராரப்தம் கூட எனக்கு கிடையாது, உடம்புக்குதான். அதனால பிராரப்த கர்மா கூட ஞானிக்கு கிடையாது, ஞானியை பாக்குறவனுக்கு தான் பிராரப்த கர்மா கூட. எப்படின்னாக்க இந்த உடல் மனது இந்திரியங்கள் குணங்களை நாம சோதிக்கிறோமா? எப்படி இருக்குன்னா யானே யாழமாக நல்லா ஆத்து கொண்டு போய் நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டாந்து விடுவான். அது என்ன பண்ணா டவான்னு அது ஷேர் எடுத்து அதுல போட்டு உடனே அது போட்டு அது விடாது. அது கீழாவே இருக்காது, ஃபீல் பண்ணாலும் தெரியாது போட்டுக்கும். அது ரொம்ப டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஆனா உடம்பு அந்த இதெல்லாம் ஸ்கின் எல்லாம் ஸ்கேலியா இருக்கும், அது சரி பண்ணிக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி அது பண்றது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆச்சாரியாரே நிர்வாண சக்கரத்துல கொடுத்துருக்க மாதிரி அதை வேணா நெற்று பண்ணிட்டு தியானம் பண்ணா அது ஒரு பரிகாரமா இருக்கும். நவே துவேஷராகை நவே லோபமோகோ அதே மதோ நைவமே நைவ மாத்சர்ய பாவக தர்மோ நச்சாந்தோ நகாமோ மோக்ஷ ஆனந்த ரூப சிவோகம். அது பண்ணலாம். பேசுராகம் என்றது கிடையாது, நான் கிடையாது, லோபம் மோகம் கிடையாது, கிடையாது, மதம் கிடையாது, ஆச்சரியம் நான் கிடையாது, அது மாதிரி காமம் கிடையாது, மோட்சம் கூட எனக்கு வேண்டாம். எல்லாம் நான் மோட்சம் வேண்டாம்னு யார் சொல்லுவானா மோட்சம் அடைஞ்சதுன்னு சொல்லுவோம். அடைஞ்சதுனால அவன் வேண்டாம், அதே மோட்சமா இருக்க எனக்கு மோட்சம் இருக்கிறது வேணும்னு எவனா கேட்பானா? மோட்சம் வேண்டாம் சொல்லலாம். அர்த்தத்தை இருக்கு சிதானந்த ரூப ஸ்லோகம் அப்படின்றத மனசுக்குள்ளார இறக்கிக்கணும் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 22 ஞானான் மானசோ பாதேஹே தத்ருத்வாதீனி சாத்மனி கல்ப்யந்தே முகதே சந்திரே சலனாதியதாம்பசஹ. முதல்ல சொன்னார் குணம் இல்லைன்னு சொன்னார். ப்ளூ கடல் நீலவர்ணம் போன்ற ஆகாயம், நீலவர்ணம் ஆகாயத்துக்கு எப்படி இல்லையோ அதே போல
எனக்கு வர்ணம் இல்லை, குணங்கள் எதுவும் இல்லை, ஆத்மாவுக்கு குணம் இல்லைன்னு சொன்னாரு. அது அப்படின்னா ஆத்மா குணம் தான் இவ்வளவு கர்மங்கள்லாம் நான் பண்றேனே, செயல்லாம் பண்றேனே, அப்ப கர்த்தத்துவம் இருக்கா இல்லையா? அவ கர்த்தத்துவம் அதுக்கு சொல்லலாமா இல்லையா? ஏன்னா செயல்லாம் ஆத்மாவில்தான் நடக்கிறது, ஆத்மாலாம் செயல் நடக்காத. அப்ப ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டானா அதுக்கு என்ன சொல்றது? எதா இப்படி அம்பசக, அம்பசன்னா தண்ணீர், சலன ஆதி, அந்த தண்ணீர்ல இருக்கிற சலனத்தினால அசைவு போன்றதுனால அம்புகதே நீரில் தோன்றுகின்ற, அம்புகதேன்னா நீர், தண்ணியில தெரியுது கதம் மூமெண்ட், தண்ணியில் தெரிகிற மூமெண்ட். அது எப்படி இருக்குன்னா செந்திரனில் கல்பியந்தே, அது தண்ணிய பக்கெட்ல வச்சிருந்து தண்ணி ஆட்டினா அது சேக்காருது, உடனே சந்திரனே சேக்காருதான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால அது கர்த்தத்துவமும் அப்படிதான் கிடையாது, தான் படுது. அதே மாதிரி அஞ்ஞான, ஏன் அது ஏற்படுத்தா? அஞ்ஞானத்தால ஏற்படும், அதான் முக்கியம். ஆதிசங்கரோட ஸ்பெஷாலிட்டியே கடைசியிலே எல்லாரும் கூடாத்மா அஞ்ஞானம், அஞ்ஞானத்தினாலதான் ஏற்படுது. அதனால அது அஞ்ஞானத்தை ஞானத்தினாலதான் போக்க முடியும், கர்மானால போக்க முடியாது அப்படின்றதுதான் இங்க பாயிண்ட். ஆனா கர்மாவெல்லாம் நம்ம பண்ணிருக்கணும், அதெல்லாம் பண்ணிட்டு வந்தவாளுக்கு சொல்ற விஷயம். கர்மாவே சரியா பண்ணாம பண்றவனுக்கு ஞானத்தினால ரொம்ப பண்ணும், கர்மாவே நான் பண்ண ஞானத்துக்கு கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கப்போ ஒவ்வொருத்தரும் அந்த சொல்லிக்கணும். சரியா அறியாமையினால் அஞ்ஞானத்தினால் மானசக மனதில் உபாதியை சேர்ந்த கர்த்தத்துவ ஆதீனி ஆத்மனி, செயல்புரிதல் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆத்மாவில கற்பது. கர்த்தத்துவ ஆதீனி, கர்த்தத்துவம்னா ஞாத்திருவமும் எடுத்துக்கொண்டான், கர்த்தத்துவம் போக்திருத்துவம் ஞாத்திருவம், அதனால ஆதி போல கர்த்தத்துவ ஆதி அப்படின்னாக்க கர்த்தத்துவம் போக்திருத்துவம் ஞாத்திருவம் எல்லாமே எடுத்துக்கணும். ஆத்மனி, ஆத்மாவில கற்பிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ கர்மாவும் இல்ல, கர்த்தத்துவமும் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா கிடையாது, எனக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு என்ன கிடையாது அப்படின்னு. நான் கர்த்தாவா இருந்தா எனக்கு ரிலாக்ஸேஷனே கிடையாது. யாராவது ஒருத்தர் நான் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா நல்லா ரிலாக்ஸ் சொல்லும் போது நான் கர்த்தான்றத மனதான் ரிலாக்ஸே பண்ணுவேன். கர்த்தான்றத மனசால நினைச்சா கூட அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. ஏன்னா இப்ப நான் சொன்ன ஸ்கூலுக்கு குழந்தை போயிருக்கு, இல்லைன்னா ஆபீஸ் போனவன் திரும்பி வரல, இல்லைன்னா ஆபீஸ் போன கார் திரும்பி வரல. இப்ப என்ன டிரைவர் வரான், அவன்கிட்ட காரை கொடுத்துருவோம், அந்த டிரைவர் ஒரு நாளைக்கு ஒரு டிரைவர் வரான், அவன் காரை என்ன பண்ணணும்னு அது வேற கஷ்டம். இப்ப காரை வாங்கி வச்சுட்டு காரை நல்லா அழகா தொடச்சி டெய்லி ஒருத்தர் காலையில வாஷ் பண்ணுவான், காரை தொடமா அது திருப்பி அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் காரை எடுத்துட்டு வெளில போடுவோம். ஏன்னா இந்த காரை இடிச்சிட்டு பிறக்க 15,000 ரூபாய் கேட்கறான். அதனால இது மாதிரிதான் இருக்கு. நிறைய பொருள் நம்ம அதை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நகையெல்லாம் நிறைய வாங்கி பேங்க்ல சேஃப்டி லாக்கரோட இருக்கு. ஸோ எதையுமே யூஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் வி பை டுடே வி நெவர் யூஸ்ட் தம். அது சும்மா ஷோகேஸ்ல வச்சுக்கிறது அதான் இருக்க முடியும். அதனால ரிலாக்ஸேஷன்ன்றது அந்த பொருளை வாங்கி வச்சா கூட நம்ம ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அந்த பொருள் என்ன சும்மாவே இருக்க கார் அப்படின்னா அது பேட்டரி கட்டி இப்போ 15 நாள் யூஎஸ் போயிட்டு வரணும்னு வச்சுக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கா, குழந்தை எல்லாம் யூஎஸ்ல இருக்கா, லண்டன்ல இருக்கா. என்ன பண்றது? அந்த காருக்கு ஒரு நமக்கு கழட்ட தெரியாது, அதுக்கு ஒரு டிரைவர் கூப்பிடணும், அவன் 100 ரூபாய் கேட்பான். அந்த வயலை கழட்டி வச்சுட்டு போகணும் இல்லையா? அது மாதிரி அது இருக்கு அந்த காரு. இருந்தாலும் நம்ம வச்சுக்கணும்னு தோன்றது. அது வச்சிருந்த காரு சார் அது பரவாயில்ல. இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டுல ஐரோப்பாலாம் நாய் வச்சிருக்காங்க. நாயை எப்படி போறது, அதுக்கு இப்போ இது நர்சரி இருக்கு பாத்துக்கிறதுக்கு, பேபி பாதி. அது மாதிரி இதுல ஃபால்சம்னு ஒரு ஊர்ல அமெரிக்கால பார்த்தேன். there is a special park for dogs. மனுஷன்னா அந்த பார்க்ல நாயை விட்டுட்டு இவெல்லாம் வெளில நின்றுதான். டெய்லி வாக்கிக்கு போவேன், அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுவோம், விதவிதமான ட்ரெஸ் அதெல்லாம் போட்டுட்டு நாய்க்கு பார்க், டாக்ஸ் பார்க். ஆக்சுவலி நான் ஜோக் அடிக்கல, கலிபோர்னியா இருந்து ஒரு ஊர் சொந்தம் மாதிரி இருக்கும். அந்த ஊர் இன்டர்காரன் வச்சிருக்காங்க. அந்த ஊரை அவங்க கம்பெனில வேலை செய்யறவனுக்கு தனி பிளைட் இருக்கு. 8 பேர் 10 பேர் சேர்ந்து பிளைட்லயே போய் இன்னொரு ஊருக்கு போயிட்டு பிளைட்லயே திரும்பி வருவான். கம்பெனியோட பிளைட் அது. நம்மலாம் அப்படி கார் வச்சுக்கோமா அது மாதிரி. இங்க இருக்கிறவனுக்குலாம் அவ்வளவு பணம் ஒழுக்கு. அவன் என்ன பண்ணாங்க, நாயெல்லாம் காரை விட்டு போய் அதை இங்க விட்டுட்டு நாயெல்லாம் விளையாட
பாதுகாத்துட்டு இருக்கான். அப்படி தலையெழுத்திருக்கேன். அது நாய்க்கு அடிச்சிருக்கோம் அப்படின்னா பரவாயில்லப்பா. நம்ம மனுஷ ஜென்மம் தான் ரொம்ப உயர்ந்தது. அதே கொஸ்டினபிளா இருக்கும். ஒரு சமயம் நாய் ஜென்மம் எடுத்தாக்க ரொம்ப நல்லா இருக்கலாம் கேட்டோம். ஏன்னா அப்படிதானே இருக்கு. நாய்க்கு எல்லாத்தையும் பண்றான். நாய்க்கு ஜுரம் வந்துருந்தா ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஜப்பான்ல ஆக்சுவலா ஆச்சு. ஓதாசான்னு ஒரு லேடி அக்கௌண்டன்ட். அவ வந்து எப்பவும் சொல்லாமலாம் லீவ் போட மாட்டான். ஒரு நாள் அவசரமா போன் பண்ணி இந்த மாதிரி நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டான். சரி மறுநாள் என்னாச்சு கேட்டான். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆக்சுவலா சொன்னான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்ப ஹாஸ்பிட்டல் இல்ல வெட்டரி டாக்டர் போறேன். குழந்தைக்கு இருக்கு வெட்டரி டாக்டர். இல்ல எந்த குழந்தை அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னா. அப்புறம் அது ஏதோ பேர் சொன்னான். சொன்னா என்ன ஒண்ணும் புரியல. கடைசியில அவ எப்படியோ கொடுத்துட்டு அவ வந்து இது வந்து நாய் அப்படின்னு சொன்னான். நாய் சொல்லாத அது தனக்கா சாப்பிட்டு சொல்றான். லோக்கல்ல ரியலாவே அவர் குழந்தை இருக்கா. இன்னொரு திரும்ப உங்களுக்கு அங்க 35 வயசு 40 வயசு ஆனாலும் ஸ்திரீகள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே கிடையாது. பயம் கல்யாணம் பண்ணா குழந்தை பெரிய பயம். எப்படி நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணாதான் குழந்தை பத்திதான் தாயாக முடியும். தாயானதான் புரிஞ்சுதான் ஒரு தாய்மையை தெரிஞ்சுக்க முடியும். அது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிலாம் நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். அங்க என்னடாக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அது குழந்தையும் வேணாம். அந்த மாதிரி அவானே டிசைட் பண்ணிக்கணும். அது மாதிரி லோகம் போயிட்டு இருக்கும். அதனால ரிலாக்ஸேஷன்ன்றது வரணும்னா கர்த்தத்துவம் போகணும். அது ஓனர்ஷிப் போகணும். அப்பதான் முடியும். அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே சிலவுல இந்த தைத்திய குடும்பத்துல ஒரு இடத்துல வருது. கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம் அப்படின்னு வருது இல்லையா. கரவரமிதி கிமகம் பாப கரவம் அப்படின்னா அகரவம். அத சர்வம் இது வந்து வித்வான் இது என்னத்துக்குன்னாக்கா கிமகம் சாதுனா கரவம். ஏன் நல்ல விஷயத்த நான் பண்ணல. கிமகம் பாபா அகரவம். பாப்பம் ஏன் நான் பண்ணாம இருக்க மாட்டேன். பாபத்தை வந்து பண்ணிடுறேன். நல்ல விஷயத்த நான் பண்ணாம இருக்கேன், பண்ண விட்டுறேன் அப்படின்றதுக்கு அது மாதிரி வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்றது. அவன் வந்து அப்படி பண்ணிருக்கான். ஒரு ரொம்ப சிக்கா ஒருத்தர் இருக்காரு வீட்டுல. ரொம்ப வேண்டியவர்னு சொல்லிட்டேன். அது என்னென்னமோ வைத்தியம் பார்க்கலாம் கொள்றாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் சொல்றா, நீங்க வந்து ஏதாவது சொல்லுவான். நம்ம எதை பண்ணணுமோ அங்க போயிடலாமா. நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும். இப்படி பண்ணிருந்தா அவரை காப்பாற்றிருக்கோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். இதெல்லாம் அது கூட நல்ல விஷயமா இருந்தா கூட ஏன் அந்த கில்ட் ஃபீலிங் வந்துருந்தாங்க. இந்த கர்த்தா நமக்கு வந்து லிமிட்டட் நாலேஜ் தான். எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்திட முடியாது. அதுதான் டைம் ஆயிட்டா போயிட்டாரு. அதை வந்து நாம என்ன பண்றோம்னா கரெக்டா எப்படியாவது நான் பண்ணியே ஆவேன் அப்படின்றதுனால அதை வந்து நினைக்கிறது. இந்த ஷேக்ஸ்பியர் டிராமான்னு தான் வரும் அந்த காலத்துல. டோட்டலாவே ஒரு குழம்பிடுவான். பண்ணோம்னா கட்டில வந்து அந்த ரத்தம் இருக்கும். அவன் கையை பார்க்கும்போது ரத்த கரையாவே தெரியும். அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. இதனால இந்த கர்மத்துக்கே உண்டான விஷயம் கர்த்தத்துவம் இருந்தா அது வந்து அந்த ஃபீலிங் எது உண்டாகும். கர்த்தத்துவத்துக்கு உண்டான அது குவாலிட்டி. அதனால நான் இல்லைன்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். சாதாரண லைஃப்ல வேதாந்தம் வந்து பெருசா ஃபியூச்சர்ல பண்றது கரெக்ட் லைஃப்லயே நார்மல் லைஃப்ல அந்த கர்த்தத்துவம் பொக்திருத்துவம் நான் அல்ல. அது வந்து என்னோட மனசு சேர்ந்தது, என்னோட உடம்பு சேர்ந்தது, இந்த உலகத்தை சேர்ந்ததுன்ற அந்த நாலேஜ் இருக்க அதுவே நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அது இல்லாதனாலதான் நம்ம வந்து நாம தான் இதை பண்ணிட்டோம். கருத்து இருந்தாவே இந்த விஷயம்லாம் வந்துடும். வீதி நல்லா இருப்பாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.